நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து சின்ன வெங்காயமாக போட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாட்டுக்கோழி ஹீட்டுங்கிறதால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பல்லாரியும் கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பல்லாரியும் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 1 கிலோ சிக்கனு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நம்ம வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிக்கிட்டிங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுவும் ஒரு 3-4 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை மிளகா, தக்காளி அதுவும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 கேஜி சிக்கன் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணி சமைக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது அளவு போட்டுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனை போடுறோம். நம்ம இது வந்து நாட்டுக்கோழி சிக்கனு உடம்புக்கு நல்லதுங்கிறதால இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு காட்டுறோம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருங்கோழிம்பாங்க. அதனால தான் கலர் வந்து உங்களுக்கு பார்க்குறது இப்படி இருக்குது. சிக்கன் நல்லா வந்து இந்த மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டுறதோட நல்லா சேர்த்து நம்ம வதக்கும் போது அந்த சிக்கனோட இந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கும். அதனால நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூனு வந்து தனியாத்தூள் போடுறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், அதனால தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்பைசஸ் தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் போட்டு இந்த மசாலாவும் அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஏறணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு அதில் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் தேங்காவில் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு அந்த இதோட சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து விசில் போட்டு 2 விசில் இல்லை 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வந்து சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சில சிக்கன் சீக்கிரமே ரெடி ஆகிடும், சில சிக்கன் வந்து 2 விசில் கூட வரும். அது திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக போகுது. நல்லா அதோட மிக்ஸு கோகோனட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவியாக வேணால் தண்ணி கம்மி பண்ணிங்க, குழம்பா வேணும்னா தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் 3 விசில் வச்சுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அது லாஸ்ட்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். குக்கரை ஓப்பன் பண்ணி ரெடி ஆகிட்டு குழம்பு. குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சிக்கன் வெந்திருக்கேன். நான் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் குழம்பு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கா என்னென்னு பார்ப்போம். சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய